பிரதமர் மோடி முதல்வராக இருந்த பொழுது நடந்த அந்த கலவரத்தில் 2000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், பெட்ரோல் ஊத்தி எரிக்கப்பட்டார்கள். கர்ப்பிணி பெண்ணின் வயிற்றில் குத்தி சிசுவை எடுத்து தீயில் கொளுத்திய சம்பவம் உண்டு. பில்கிஸ் பானு மறந்துவிட முடியுமா? 12 நபர்களால் கற்பழிக்கப்படுகிறார். பில்கிஸ் பானின் குழந்தையை பிடுங்கி செவுத்தில் அடித்தார்கள், மண்டை சிதறியது. கதறினால் பில்கிஸ் பானு நீதி கேட்டு போராடினால், நீதிமன்றமாக ஏறினால் 12 பேரும் குற்றவாளி என நிரூபித்தால். அந்த 12 பேர் எங்க இருக்கான் தெரியுமா? பிஜேபி ஆட்சிக்கு வந்து ரிலீஸ் ஆயிட்டான், எலெக்ஷன்ல நிக்கிறான். அந்த அளவிற்கு பாதகங்களை ஒரு பெண்ணுக்கு செய்தவர்கள் இவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் இஸ்லாமியர்கள் பெண்களுக்கு முன்னேற்றத்திற்கு பாடுபட போகின்றோம், அதனால வக்ஃபோர்டு திருத்த செய்யறோம், அதுல பெண்களை உறுப்பினர் ஆக்குறோம் சொல்றான்னா இவன் எவ்வளவு பெரிய அயோக்கியன். நீதிமன்றம் காரி மூழ்கிறது. ஏண்டா வக்ஃபு வாரியங்கிறது முஸ்லிமுக்குரியது, உன்னுடைய திருப்பதி கோயிலையோ சபரிமலை கோயிலையோ ஒரு இந்துவை ஒன்றால விட முடியுமா கேட்கிறார்கள். இதெல்லாம் எப்படி இந்த விழிப்புணர்வு வரும், இந்த பிரச்சாரம் மக்களிடத்தில் செல்லும்னா நாம தெரிந்திருக்கணும், நாம வீதியில் இறங்கி போராட வேண்டும். இன்றைக்கு பாசிசத்தின் விதை விதைக்கப்பட்டு அது கொடியாக மலர தொடங்கிவிட்டது, படர தொடங்கிவிட்டது. வட மாநிலங்கள் போல பசு வைத்திருந்தால் அடித்து கொலை செய்வான், ஸ்ரீராம் என சொல்லி அடித்து கொலை செய்வான். அப்படிப்பட்ட நிலை மாறிக்கொண்டே வருகிறது. இந்த விஷயத்தை உடைத்தெறிய வேண்டும் என்று சொன்னால் ஒட்டுமொத்த மக்களும் திரண்டு ஒரு பிரச்சனை என்றால் வீதியில் என்று போராட வேண்டும். அப்படி போராடினால் வட மாநிலங்களில் ஜெயித்தார்களே அவர்கள் இங்கே வெற்றி பெற முடியாது. இங்கு இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள், இவர்களிடத்தில் பிரிவினை உண்டாக்க முடியாது என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்கின்ற இந்த மாபெரும் சமுதாய பேரியக்கம் மார்க்கம் சார்ந்த பல்வேறு பிரச்சாரங்களை செய்யக்கூடிய தருணத்தில் சமுதாயத்திற்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னால் களத்தில் நின்று போராடக்கூடிய, நீதியை வென்றெடுக்கும் வரை மிக கடுமையாக ஜனநாயக ரீதியாக போராடக்கூடிய ஒரு அமைப்பாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்கின்ற இந்த பேரியக்கம் இருக்கிறது. நம்முடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் பல்வேறு கட்ட போராட்டங்களில், பல்வேறு கட்ட ஆர்ப்பாட்டங்களில் நாம் எல்லாம் பங்கேற்று இருப்போம். ஆனால் சமீபத்தில் வக்ஃப் திருத்த சட்டம் என்கின்ற ஒரு சட்டத்தை ஆளக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது. இந்த திருத்த சட்டத்திற்கு எதிராக நாடு முழுவதும் தமிழகத்தின் பல இடங்களிலும் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகிறது. ஆனால் இதே பிஜேபி அரசாங்கம் சிஏஏ என்கின்ற குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்த பொழுது நாடே ஸ்தம்பிக்கக்கூடிய அளவிற்கு ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் வீதியில் இறங்கி போராடினார்கள். ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் முதியவர்களும் தன்னுடைய வாழ்வை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் பறிக்கிறது, இந்த நாட்டை விட்டு நம்மை அகதிகளாக விரட்டுவதற்கு முயற்சி செய்கிறது என்கின்ற அந்த கோபக்கனல் அன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய மக்களிடத்தில் இருந்தது. அதனால்தான் எங்கு திரும்பினாலும் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் நாடே ஸ்தம்பிக்கக்கூடிய பல்வேறு போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தினார்கள். அந்த போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் உலகின் பல்வேறு நாடுகளில் இது பேசக்கூடிய பொருளாக மாறியது. ஒன்றிய அரசாங்கம் குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்த போதிலும் மக்களிடத்தில் ஏற்பட்ட அந்த புரட்சியும் கோபமும் கனலும் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தாத ஒரு நிலைக்கு மத்திய அரசாங்கத்தை கொண்டு சென்றிருக்கிறது. அந்த குடியுரிமை திருத்த சட்டத்தில் இருந்த கோபமும் கனலும், அந்த போராட்ட வீரியமும் இந்த வக்ஃப் திருத்த சட்டத்தின் பொழுது நம்மிடத்தில் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏன் என்று சொன்னால், குடியுரிமை திருத்த சட்டம் என்றால் இந்த நாட்டின் குடியுரிமை பெற்ற நான், இந்த நாட்டில் பிறந்த நான், ஆளக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்தால் பிறப்பு சான்றிதழ் இல்லை
இல்லை என்று சொன்னால், என்னுடைய முன்னோர்கள் இங்கு வாழ்ந்தார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் இல்லை என்று சொன்னால், என்னை அகதி முகாமுக்கு தள்ளிவிடுவார்களே என்கின்ற ஒரு பயம் இருந்தது. அந்த அச்ச உணர்வு வீதியில் இறங்கி நம்மை போராடுவதற்கு வழிவகுத்தது. ஆனால் இன்றைக்கு இந்த வக்ஃபு போர்டு திருத்த சட்டம் என்பது நம்முடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், யாருடைய சொத்தோ ஏதோ எடுத்துக் கொள்கின்றான், அவன் அபகரித்தால் என்ன, யார் அபகரித்தால் என்ன, நமக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லையே என்கின்ற ஒரு அலட்சியமான மனப்போக்கு நம்முடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிடத்தில் இருப்பது மறுக்க முடியாத உண்மை. எந்த அளவிற்கு மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஆர்வம் நம்முடைய இஸ்லாமிய மக்களிடத்தில் இருக்கிறதோ, அந்த அளவிற்கு இந்த வக்ஃபு சொத்துக்களை பற்றியும் அந்த சொத்துக்களை காப்பதற்காக நாம் என்ன தியாகங்கள் செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் மார்க்க ரீதியாக ஒவ்வொரு இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் தெரிந்து கொள்வது மிக மிக அவசியமானது. ஒரு அடியான் தன்னுடைய சொத்தை காப்பதற்காக தன்னுடைய உயிரை கூட ஜிகாத் செய்யலாம் என்கின்ற சொல்லக்கூடிய மார்க்கம் இந்த மார்க்கம். நம்முடைய சொத்தை ஒருவன் அநியாயமாக பறிக்கிறான் என்று சொன்னால், அவனுக்கு எதிராக தன்னுடைய உயிரை கூட தியாகம் செய்வதற்கு இந்த மார்க்கம் அனுமதிக்கிறது என்று சொன்னால், இந்த வக்ஃபு சொத்து என்றால் என்ன? இது யாருடைய சொத்து? இந்த சொத்தை இன்றைக்கு யார் அபகரிக்க போகிறார்கள்? இதனால் இஸ்லாமியர்கள் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய இழப்பு என்ன என்பதை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டால் மட்டும்தான் இன்னைக்கு நீதிமன்றத்தில் திருத்த சட்டங்கள் விவாதத்தில் இருக்கிறது. தீர்ப்புகள் வரலாம். ஆரம்பத்தில் தீர்ப்புகள் எப்படி இருக்கிறது என்றால், விவாத போக்கு எப்படி இருக்கிறது என்றால், நீதிபதி இடைக்கால தடை விதித்திருக்கின்றார் திருத்த சட்டத்திற்கு. நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாம் நினைக்கின்றோம் நமக்கு சாதமாக இந்த தீர்ப்பு வரப்போகிறது என்கின்ற நம்பிக்கையோடு நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் 2 நாட்களாக நடந்த விவாதங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகிறதோ, இஸ்லாமியர்களுக்கு அநியாயம் இழைக்கப்பட போகிறதோ என்கின்ற நிலை ஏற்பட்டு இருக்கிறது. பாபர் மசூதியில் அப்படிதான் தீர்ப்பு வந்துச்சு. ஆரம்பத்தில் 3 பிரிவினரில் ஒரு பிரிவினர் இஸ்லாமியர்களுக்கு இடம் கொடுக்கப்பட்டுவிடும், நிலம் கொடுக்கப்பட்டுவிடும். அந்த நிலத்தில் இஸ்லாமியர்கள் பள்ளிவாசலை கட்டுக்கொண்டு இருந்து விடுவார்கள் என்கின்ற கோணத்தில் தான் பல ஆண்டுகளாக நீதிமன்றத்தில் அந்த வாதங்கள் நடந்தது. ஆனால் நீதியரசர்கள் சொன்னார்கள், அது இஸ்லாமியர்களுக்கு உரிய இடம்தான். ஆனால் நாங்கள் மனசாட்சிக்கு, மக்களுடைய பெரும்பான்மை மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நாங்கள் நீதியை வழங்குகிறோம் என்று சொல்லி, அது இஸ்லாமியர்களுக்கு அந்த இடம் இல்லை, நாங்கள் வேறொரு இடத்தை தருகின்றோம், அங்கே பள்ளிவாசலை கட்டிக்கொள்ளுங்கள் என்று பாதகமான தீர்ப்பு சொன்ன நாடு இந்த நாடு. மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு இந்திய சட்டமும் இஸ்லாமியர்கள் நிலையும் என்கின்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை ஒவ்வொரு இஸ்லாமிய சகோதர சகோதரியும் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன இந்திய சட்டம், இஸ்லாமியர்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள்? நாம வீட்டில் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறோம். காலையில சமைத்தால் பசி இல்லாமல் பட்டினி இல்லாமல் 3 வேளை சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கின்றோம். ஆனால் நாட்டில் லட்சோப லட்ச இஸ்லாமியர்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையை நீங்கள் உணர வேண்டும். இன்றைக்கு நாட்டில் மட்டும் எத்தனை இஸ்லாமியர்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? சச்சார் கமிட்டி சொல்கிறது, இந்தியாவில் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்களே, இவர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், சாலை ஓரங்களில் கூரைகளை அமைத்து, தார்பாய்களை கூரைகளாக அமைத்து இல்லற வாழ்க்கையை நடத்தக்கூடிய நிலையில் பல இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். 3 நேர சாப்பாடு கிடைக்காமல் 2 நேர சாப்பாட்டை மட்டுமே சாப்பிட்டு விட்டு நாளை கழிக்கக்கூடிய லட்சோப லட்ச இஸ்லாமியர்கள் இஸ்லாத்தில் இருக்கிறார்கள், தமிழகத்தில் இருக்கிறார்கள், இந்தியாவின் பல்வேறு மூலைகளில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் மதுரையில் ஒரு கழிவறையை 200 இஸ்லாமிய பெண்கள் பயன்படுத்துகின்றார்களாம். அது மட்டுமல்ல,
விடியல் காலை 4:30 மணிக்குள் அவர்கள் தங்களுடைய காலை கடனை கழிக்கவில்லை என்று சொன்னால் அன்று முழுவதும் அந்த பெண்கள் படக்கூடிய அவஸ்தையை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. சச்சார் கமிட்டி சொல்கிறது. நம்முடைய சகோதர சகோதரிகள் உண்ண உணவில்லாமல், இருக்க இடமில்லாமல், படிக்க வாய்ப்பில்லாமல் அன்றாடம் பரிதவிக்கக்கூடிய நிலையில் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மறந்து விடாதீர்கள். ஆனால் வக்ஃபோர்டு மட்டும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் லட்சோப லட்ச சொத்துக்கள் நமக்கு இருக்கிறது. கோடான கோடி சொத்து, கொஞ்சம் நஞ்சம் அல்ல. சச்சார் கமிட்டி சொல்கிறார்கள், நாடு முழுவதும் 8.25 லட்சம் சொத்துக்கள் இருக்கிறது. அசையும் சொத்துக்கள் மட்டும் 19,000 சொத்துக்கள் இருக்கிறது. இந்த சொத்துக்களில் இருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் மட்டும் ஆண்டுக்கு 12,000 கோடி கிடைக்க வேண்டுமாம். அந்த பணத்தை வைத்துக் கொண்டு சாலை ஓரங்களில் நிற்கிறார்களே, பரிதவித்து பசிப்பட்டினோடு இருக்கிறார்களே, இவர்களுக்கு வாரி வழங்கினால் இந்தியாவில் வறுமை இல்லாத இஸ்லாமிய கூட்டம் உருவாகிவிடும். சச்சார் கமிட்டி சொல்கிறது. நம்முடைய சொத்து நமக்கு கொடுக்கப்பட்டால் அந்த சொத்தை விற்க வேண்டாங்க. அந்த சொத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் இருக்கிறதே, வாடகை இருக்கிறதே, அது மட்டும் நாட்டில் 12,000 கோடி கிடைக்குமா? அந்த தொகையை நம்முடைய இஸ்லாமிய ஏழை எளியவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தால் இஸ்லாத்தில் வறுமையே இல்லாத ஒரு நாடாக இந்தியாவில் இஸ்லாமியர்கள் இருப்பார்கள். சச்சார் கமிட்டி சொல்கிறது. இவ்வளவு சொத்து இருக்கு. ஆனா நம்முடைய வீட்டில் காலையில பாத்தீங்க அப்படின்னா, பாவா ஒரு 10 ரூபாய் கொடுங்க, 5 ரூபாய் கொடுங்க, 3 நாளாச்சு சாப்பிட்டு வறுமையில் வரக்கூடிய குரல்கள், எழுப்பக்கூடிய குரல்கள் நம்முடைய உள்ளத்தை அப்படியே பிசையும். ரமலானாதம் வந்து விட்டால் கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள். யார் அவர்கள்? ஒரு சிலர் ஏமாற்றலாம். ஆனால் லட்சோப லட்ச மக்கள் அந்த ரமலான் மாதத்தில் தான் மக்கள் வாரி வழங்குவார்கள். அந்த தொகையை வைத்துக் கொண்டு ஒரு வருடம் நம்முடைய குடும்பத்தை நடத்தி விடலாமே என்கின்ற எண்ண ஓட்டத்தோடு வருகிறார்களே, அவர்களுடைய நிலையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இவ்வளவு சொத்து இருக்காங்க. இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு கிடைக்காத நிலை, இஸ்லாமிய குடும்பங்கள் அனுபவிக்காத நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றால் ஏன் என்பதை உணர வேண்டும். அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த கூட்டம். வந்திருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, ஆங்காங்கே இருந்து வீட்டில் இருந்து கேட்கக்கூடிய அத்தனை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் இந்த விளக்கம் பொருந்தும். பல்வேறு அடக்குமுறை சட்டங்கள்ங்க. எத்தனை எத்தனை அடக்குமுறை சட்டங்கள், ஒன்றா இரண்டா, அடுக்கடுக்காக சொல்லலாம். முத்தலா சட்டம் என்று இஸ்லாமியர்களை குறிவைத்துக் கொண்டு வரப்பட்ட சட்டம் இந்த நாட்டில் இயற்றப்பட்டது. லட்சோப லட்ச இஸ்லாமியர்களை அகதிகளாக மாற்றுவதற்கு குடியுரிமை திருத்த சட்டத்தை இன்றைக்கு இந்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது. பொது சிவில் சட்டம் என்கின்ற ஒரு சட்டத்தின் மூலம் இஸ்லாத்தின் சரியத்தை உடைத்தெறிந்து விடலாம் என்று பாசிசம் கங்கணம் கொட்டி அலைந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தான் இன்றைக்கு வக்ஃப் போர்டு திருத்த சட்டத்தை பாசிச அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது. தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வக்ஃப் போர்டு திருத்த சட்டம் வந்திருக்கிறது, இதனால் என்ன ஏற்பாடு, என்ன பாதிப்புகள் ஏற்பட போகிறது என்பதற்கான சில தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய இஸ்லாமிய முன்னோர்கள், நம்முடைய தாத்தா பாட்டி, அது போன்று இஸ்லாத்தின் மீது அக்கறை கொண்ட நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இந்த இஸ்லாமியர்கள் இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காகவும் நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் நிறைய பொருளாதாரத்தை வாரி வழங்கி இருக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், இன்றைக்கு இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்கிறதே, அந்த இந்தியா பாகிஸ்தான் போரை கூட இஸ்லாமியர்களுக்கு எதிராக இஸ்லாமியர்கள் எல்லாரும் பாகிஸ்தானை ஆதரிப்பது போல இன்றைக்கு பாசிச மக்களிடத்தில் ஒரு தவறான கருத்தை விதைத்துக் கொண்டிருக்கின்றார்களே, இவர்கள் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், 1965 இந்திய பாகிஸ்தான் போர் நடைபெற்றது. அப்போது லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் பிரதமராக இருக்கிறார். அந்த போரில் இந்தியா ஜெயிக்கிறது, இந்தியா வெற்றி பெறுகிறது. இந்தியா வெற்றி பெற்ற பிறகு அருகில் இருக்கக்கூடிய சீனா என்ன நினைக்கின்றான், இந்தியாவின் பலம் அதிகரித்து விடக் கூடாது என்பதற்காக நாட்டின் எல்லையில் லட்சோப லட்ச படை வீரர்களை குவிக்கக்கூடிய பணியை செய்கின்றான்.
பல்வேறு ராணுவ தளவாடங்கள் நாட்டின் எல்லையில் வந்து நிற்கிறது. அப்போது நாட்டின் பிரதமராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி என்ன செய்கிறார் தெரியுமா? நாம் பாகிஸ்தானை போரில் வென்று விட்டோம், ஆனால் அருகில் இருக்கக்கூடிய சீனாவில் இருந்து நமக்கு மிகப்பெரிய நெருக்கடி வர இருக்கிறது. நாம் ராணுவ தளவாடங்களை அதிகரிக்க வேண்டும். ராணுவத்திற்கு பொருளாதாரம் இல்லை. நாட்டில் இருக்கக்கூடிய மக்களே, இந்த நாடு பலமாக எல்லையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், பாதுகாப்பு அதிகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய செல்வங்களை கொடுங்கள். நாம் நாட்டின் பாதுகாப்பிற்கு ராணுவத்திற்கு தேவைப்படுகிறது, பொருளாதாரத்தை கொடுங்கள் என்று அன்றைக்கு பிரதமராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் சொல்கிறார். எல்லோரும் பணம் கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு பாகிஸ்தானை இஸ்லாமியர்கள் ஆதரிக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு கருத்தை இன்றைக்கு பாசிசம் விதைத்துக் கொண்டிருக்கிறார்களே, இவர்களுடைய கவனத்திற்கு நாம் சொல்கின்றோம். அன்றைக்கு லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் கேட்ட பொழுது, மைசூரின் நிஜாமாக இருக்கக்கூடிய மீர் உஸ்மான் அவர்கள் என்ன செய்தார் தெரியுமா? 50 கிலோ டன் தங்க ஆபரணங்களை நாட்டின் பாதுகாப்பிற்காக லால் பகதூர் சாஸ்திரி இடத்தில் கொடுக்கிறார். 50 டன் இன்னைக்கு என்ன மதிப்பு தெரியுமா? 1600 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை நாட்டின் பாதுகாப்பிற்காக, நாட்டின் ராணுவ தளவாடங்கள் வாங்குவதற்காக ஒரு இஸ்லாமிய மன்னர் என்ன செய்கிறார்? நிஜாம் என்ன செய்கிறார்? நாட்டிற்கு வாரி வழங்குகிறார். இந்த நாட்டின் முன்னேற்றத்திற்காக, நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக, நாட்டின் பாதுகாப்பிற்காக லட்சோப லட்ச பணத்தை கொடுத்தவர்கள் இஸ்லாமியர்கள். இது மட்டுமல்ல, நாட்டின் சுதந்திரத்திற்காக பல ஆயிரம் உயிர்களை தியாகம் செய்திருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள். இன்னைக்கு நாடு சுதந்திரம் அடைந்தது, சுதந்திரத்திற்கு யாரெல்லாம் போராடினார்கள் என்று ஒரு லிஸ்ட வாசிக்கிறானே, அதுல முகலாய மன்னர் பகதூர் ஷாவை பற்றி இருக்காது. யார் இந்த பகதூர் ஷா? 1857 நடந்த முதல் சிப்பாய் கழகம், முதல் இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு தலைமை ஏற்று நடத்தியவர் பகதூர் ஷா அவர்கள். முகலாய மன்னர் பகதூர் ஷா அவர்கள் தான் இந்த நாட்டின் முதல் சுதந்திர போராட்டத்திற்கு தலைமை ஏற்று நடத்தியவர். அந்த போராட்டத்தின் விளைவாக நாட்டில் சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக எத்தனை உயிர்கள் பலியாயிருக்கிறது தெரியுமா? சுமார் 51,000 இஸ்லாமியர்கள் நாட்டின் சுதந்திரத்திற்காக ஆங்கில துப்பாக்கிகளுக்கும் ஆங்கிலேய கடுமையான தாக்குதலுக்கும் ஆளாகி உயிரிழந்திருக்கிறார்கள். இவ்வளவு செஞ்ச இஸ்லாமியர்களைத்தான் இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால், ஆளக்கூடிய பாசிசம், ஆங்கிலேய கால்களை நக்கி பிழைத்த பாசிச சிந்தனை கொண்டவர்கள் இன்னைக்கு இஸ்லாமியர்களை இரண்டாம் தர மக்களாக நடத்தக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் செய்கிறார்கள். இப்படி ஏராளமான தொகைகளையும் பல்லாயிரக்கணக்கான உயிர்களையும் இஸ்லாமியர்கள் தியாகம் செய்தார்களே, அந்த தியாகம் செய்ததன் விளைவாக இஸ்லாமியர்கள் எந்த அளவிற்கு தியாகம் செஞ்சாங்க தெரியுமா? நாட்டில் மகாத்மா காந்தி அறிவிக்கிறார், ஆங்கிலேயருக்கு எதிராக ஒத்துழைமை இயக்கத்தை ஒட்டுமொத்த மக்களும் கையில் எடுக்க வேண்டும், ஆங்கிலேயருடைய தயாரிப்புகளை புறக்கணிக்க வேண்டும், அவர்கள் தயாரிப்பு ஆடைகளை ஒட்டுமொத்த மக்களும் அதை புறக்கணிக்க வேண்டும், ஆங்கில கல்வியை புறக்கணிக்க வேண்டும் என்று மகாத்மா காந்தி ஒட்டுமொத்த மக்களுக்கும் அறிக்கை விடுகிறார். ஆங்கில கல்வியை புறக்கணிங்கள். காந்தி பிரச்சாரம் செய்கின்றார். எங்கெல்லாம் பிரச்சாரம் செஞ்சார் தெரியுமா? சென்னை திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலில் மெம்பர் படியில் ஏறி நின்று நம்ம இஸ்லாமிய சகோதர சகோதரத்தில் கேட்கிறார், நாம் நாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்று சொன்னால், இந்த ஆங்கிலேயர்களை ஓட ஓட விரட்ட வேண்டும் என்று சொன்னால், அவர்களுடைய தயாரிப்புகளுக்கு, அவர்களுடைய மொழிக்கு நாம் கடுமையாக எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும், அவர்களுடைய ஒவ்வொரு செயல் திட்டங்களுக்கும் நாம் ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்த வேண்டும் காந்தி அவர்கள் கூறுகிறார். வேலூர் பள்ளிவாசல்ல வந்து மெம்பர் படியில் ஏறி பேசுறார். ஒட்டுமொத்த மக்களும் ஆங்கிலேயருக்கு எதிராக நீங்கள் புரட்சி செய்ய வேண்டும், போராட வேண்டும், புறப்படுங்கள், இஸ்லாமியர்களை நோக்கி அழைக்கிறார். அப்ப நம்ம முப்பாட்டன், நம்முடைய தாத்தா பாட்டி என்ன செஞ்சாங்க தெரியுமா? காந்தியுடைய வாக்கை நம்பி ஆங்கிலேயருடைய ஆடையை நாங்கள் அணிய மாட்டோம், தூக்கி எறிந்தார்கள்.
அவனுடைய ஆங்கில கல்வியை நாங்கள் படிக்க மாட்டோம் புறக்கணித்தார்கள். நாடின் சுதந்திரத்திற்காக எங்களுடைய பொருளாதாரத்தை வாரி வழங்குகிறோம் என்று அள்ளி கொடுத்தார்கள். போராட்டம் என்று சொன்னால் பல கிலோமீட்டர் தொலைவில் இருந்து வந்து அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு முதல் ஆளாக நின்று உயிர் தியாகம் செய்தார்கள் இஸ்லாமியர்கள். இந்த நாட்டில் சுதந்திரத்தில், இந்த நாடு சுதந்திரம் பெறுவதற்கு இஸ்லாமியர்கள் சிந்திய ரத்தம் இருக்கிறது. அந்த ரத்தத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஒட்டுமொத்த மக்களும் சிந்திய வியர்வையை காட்டிலும் இஸ்லாமியர்கள் சிந்திய ரத்தம் ஏகப்பட்டது. அவ்வளோ நபர்கள் இந்த நாட்டின் பொருளாதாரத்திற்கு, நாட்டின் சுதந்திரத்திற்காக உயிர் தியாகம் செய்தார்கள், பொருளாதாரத்தை வாரி வழங்கினார்கள். அப்படிப்பட்ட இந்த நாட்டில், இந்த நாட்டின் முன்னேற்றத்திற்கு பொருளாதாரத்தை கொடுத்த இந்த சமூகம், உயிரை கொடுத்த இந்த சமூகம் முன்னேற வேண்டும் என்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? தங்களுடைய சொத்துக்களை இந்த இஸ்லாமியர்கள் பயன்பட வேண்டும். கல்வியை இழந்து நிற்கிறான், நாட்டின் சுதந்திரத்துக்காக தொழிலை இழந்து வறுமையில் வாடிக்கொண்டிருக்கின்றான். அந்த மக்களுக்கு பொருளாதாரம் வேண்டும், அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதற்காக அவனுடைய சொந்த நிலங்களை, சொந்த வீடை, சொந்த சொத்துக்களை பள்ளிவாசலுக்கு எழுதி கொடுக்கிறான். நான் 5 ஏக்கர் நிலம் தர்றேன், இதுல இருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை வைத்து நம்முடைய முகலாக்களில் எத்தனை இஸ்லாமியர்கள் வறுமையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். ஆங்கில கல்வியை படிக்கவில்லை, அவர்கள் மார்க்க கல்வியை படிக்கட்டும், மதர்சாக்களை தொடக்குவதற்கு என்னுடைய பணத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று பல லட்சம் கோடி ரூபாய் சொத்துக்களை இஸ்லாமியர்கள் வாரி வழங்கினார்கள். ஒரு 4-5 வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, மௌத்தாரப்ப என்ன செய்வார் தெரியுமா? அல்லாவின் வழியில் தான தர்மம் செய்தால் மறுமையில் அல்லாஹ்வுடைய மகத்துவமான மாளிகை கிடைக்கும் என்பதற்காக தன்னுடைய சொத்தை பள்ளிவாசலுக்கு எழுதி கொடுப்பார். இப்படித்தாங்க அல்லாஹ்வுடைய அருள்மறை வசனங்களுக்கு உயிரோட்டம் கொடுத்து, நபிகளாருடைய பொன்மொழிகளுக்கு உயிரோட்டம் கொடுத்து நம்முடைய முன்னோர்கள் லட்சோப லட்ச சொத்துக்களை அல்லாஹ்வின் வழியில் பள்ளிவாசலுக்கு எழுதி கொடுத்தார்கள். அந்த சொத்து தான் 200-300 ஆண்டுகளாக சேர்ந்து இன்றைக்கு நாடு முழுவதும் 8.25 லட்சம் சொத்துக்கள் இருக்கிறது. 16,000 அசையா சொத்துக்கள் இருக்கிறது. நாட்டிலே பாத்தீங்கன்னா 2,35,000 சொத்துக்கள் உள்ள முதல் மாநிலமாக உத்தரப்பிரதேசம். தமிழகத்தில் மட்டும் 66,000க்கு மேற்பட்ட அசையா சொத்துக்கள் இன்றைக்கு வக்ஃப் வாரியத்துக்கு இருக்கிறது. இந்த சொத்துக்கள் எல்லாம் வச்சு என்ன செய்யணும்? பள்ளிவாசலை நிர்வகிக்கக்கூடியவர்கள், வக்ஃப் வாரியத்துக்கு வரக்கூடியவர்கள், இஸ்லாமியர்கள் வறுமையில் இருக்கிறாங்களே அவங்களை கூப்பிட்டு வட்டி இல்லாத கடன் கொடுக்க வேண்டும் தொழில் செய்வதற்கு. கணவனை இழந்த கைம்பெண்கள் இருக்கிறார்களே அவர்கள் அழைத்து அவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு பொருளாதார உதவி செய்ய வேண்டும். அருள்மறையை படிப்பதற்கு மதர்சாக்கள் உருவாக்கப்பட வேண்டும். மக்கள் தொகை எண்ணிக்கைக்கு ஏற்ப பள்ளிவாசல் கட்டுமானம் செய்யப்பட வேண்டும். ஆங்கிலேய கல்வியை புறக்கணித்ததால் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் உலக கல்வியில் பின்தங்கி இருக்கிறார்கள். உங்கள் பொறியியல் கல்லூரியை தொடங்குங்கள், மருத்துவ கல்லூரியை தொடங்குங்கள், பல்வேறு தொழில்நுட்ப கல்லூரியை தொடங்குங்கள் என்பதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய சொந்தங்கள், நம்முடைய இஸ்லாமிய மக்கள் முன்னேறுவதற்காக இந்த சொத்தை கொடுத்தார்கள். நீங்க எல்லாம் பாப்பீங்க, நம்முடைய மஹல்லால பாத்தீங்க அப்படின்னா பள்ளிவாசல் இருக்கும். பள்ளிவாசலுக்கு எது வருமானம் பாத்தீங்கன்னா ஒரு 20 ஏக்கர் நிலம் இருக்கும். அந்த நிலத்தை யாராவது உழுது விவசாயம் பண்ணுவார். ஆண்டுக்கு ஒரு தொகை பள்ளிவாசலுக்கு கொடுப்பார். 4-5 வீடு இருக்கும். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை வைத்துத்தான் பள்ளிவாசல் நிர்வாகம் செய்யப்படும், மதர்சாக்கள் நடத்தப்படும். இதற்காகத்தான் இந்த சொத்துக்களை நம்முடைய முன்னோர்கள் கொடுத்தார்கள். அந்த சொத்துக்கள் நாடு முழுவதும் பறந்து விரிந்திருக்கிறது. இந்த சொத்துக்களை பராமரிப்பதற்கு ஆங்கில அரசாங்கத்தில் இருந்து அவர் என்ன செய்ய 1920ஆம் ஆண்டு வக்ஃப் போர்டு என்கின்ற ஒரு வாரியம் உருவாக்கப்படுகிறது. இஸ்லாமியர்கள் சொத்துக்கள் எங்கு பார்த்தாலும் இருக்கிறது. மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் அந்த சொத்துக்களை ஒருங்கிணைத்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை வைத்துக் கொண்டு இஸ்லாம்
இஸ்லாமியர்களுடைய அவர்கள் முன்னேற்றத்திற்கு உதவுவதற்கு அந்த வாரியம் இருக்கப்பட வேண்டும். அந்த வாரியத்தில் இருப்பவர்கள் எல்லாம் இஸ்லாமியர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் சட்டம் தெரிந்தவர்களாக, ஷரியத் படித்தவர்களாக, மார்க்க சிந்தனை உடையவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று அன்றைக்கு வழிமுறையாக்கப்பட்டது. அப்படிதான் வக்ஃப் வாரியம் வருது. நாடு முழுவதும் மத்திய வக்ஃப் வாரியம் உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு மாநிலத்திலும் வக்ஃப் வாரிய சொத்துக்கள் நிர்வகிப்பதற்கு மாநில வக்ஃப் வாரியங்கள் உருவாக்கப்படுது. அதுல 12 பேர் உறுப்பினராக இருக்கலாம். அவங்க என்ன செய்யணும்? எங்கெல்லாம் சொத்து இருக்கிறதோ, எங்கெல்லாம் நிலம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் வருவாய் இருக்கிறதோ அந்த வருவாயை ஈட்டி ஒரு மகளால எத்தனை இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு பொருளாதாரம் கொடுக்க வேண்டும். வீடு இல்லாம இருக்கிறானா ஒரு 500 சதுரடி எடுத்துக்க, ஒரு கொட்டாய் போட்டுக்கிட்டு மாசம் ஒரு 200 ரூபாய் தரவாடகை கொடு வசூல் செய்ய வேண்டும். தொழில் செய்ய வேண்டுமா? 50 லட்சம் 1 லட்சம் நீ போய் அட்வான்ஸ் கொடுக்க வேணாம். இந்த பள்ளிவாசல் இடம் இருக்கிறது, ஒவ்வொரு இடம் இருக்கிறது, அதில் நீ ஒரு கட்டடத்தை கட்டி பல நபருக்கு தொழில் வாய்ப்பு கொடு, ஆனால் மாதம் மாதம் ஒரு தரவாடகை கொடு, வழிகாட்ட வேண்டும். கல்லூரி தொடங்குறியா, பள்ளிக்கூடம் தொடங்குறியா, இந்த 5 ஏக்கர் நிலம் அதுல நீ பள்ளிக்கூடம் கட்டிக்க, மாசம் ஒரு வருமானம் கொடு என்று இந்த வக்ஃப் வாரியத்தில் இருப்பவர்கள் செய்ய வேண்டும். யாருமே செய்யல, அதான் நிஜம். இந்த வக்ஃப் வாரிய பதவி இருக்காங்க, இந்த வாரிய பதவிக்கு போட்டி போட்டு வருவார்கள். இந்த வக்ஃப் வாரிய தலைவர் பதவிக்கு போட்டி போட்டுக் கொண்டு வரக்கூடிய பல்வேறு கட்சிகளை நீங்கள் பார்ப்பீர்கள். ஏன் போட்டி போறான் தெரியுமா? ஒரு அமைச்சர் சம்பாதிக்கக்கூடிய பல கோடி ரூபாயை காட்டிலும் இந்த வக்ஃப் வாரியத்தில் பல ஆயிரம் கோடி ரூபாய் அவன் வருமானம் ஈட்ட முடியும். நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வக்ஃப் சொத்துக்களை பல நபர்கள் அபகரித்து வைத்திருக்கிறார்கள். அந்த சொத்துக்களை என்ன செய்வான் தெரியுமா? இது வக்ஃப் சொத்து என்று சொல்லி அவனிடத்திலிருந்து பணத்தை புடுங்குவான். அல்லது வக்ஃப் சொத்துக்களை என்ன செய்வான் தெரியுமா? இதை விற்பதற்கு எங்களுடைய கமிட்டி முடிவு செய்திருக்கிறது என்று சொல்லி பிரபலம் இல்லாத பத்திரிகையில் நாங்கள் விளம்பரம் கொடுத்து விட்டோம், மக்கள் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை, இந்த இடத்தை விற்கிறோம் என்று சொல்லி பல ஏக்கர் நிலங்களை வித்து வருமானம் பார்த்தவர்கள் இந்த வக்ஃப் வாரிய சேர்மனாக இருந்தவர்கள். இன்றைக்கு சிலர் பம்மி ஒதுங்கி நிற்கிறான், வக்ஃப் பிரச்சனை கையில் எடுக்காம இருக்கிறான். என்ன காரணம் தெரியுமா? பல கோடி ரூபாய் சுட்டிட்டான். அதனாலதான் வக்ஃப் போர்டு பிரச்சனைக்கு மக்களை திரட்டி போராடுவதற்கு தயங்குகிறார்கள். நம்ம சொத்து வாங்கன்னு சொன்னா நீ இன்னைக்கு பருப்புல இருந்தியாடா, அப்ப பருப்புல இருக்கிறப்போ இவ்வளவு இஸ்லாமியர்கள் ஏழ்மையில் இருந்தார்களே, அவர்களுக்கு நிலத்தை கொடுத்தாயா, அவர்களுக்கு குடிசை அமைப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாயா? மக்கள் கேட்பார்கள், விழிப்புணர்வு அடைந்து விடுவார்கள் என்பதற்காக இந்த வக்ஃப் சேர்மன்ல இருந்தானே அத்தனை பேர் இன்னைக்கு அமைதியா இருக்கிறான். இப்படி இருக்கும் போதுதான் ஒரு சில நல்ல உள்ளம் கொண்டவர்கள் வருவாங்கல்ல. இந்து சகோதரர்லாம் பாத்தீங்கன்னா கோயில் சொத்து நாசம், ஏன்னா கோயில் சொத்துல கை வச்சுட்டா அது குலநாசம்னு நம்புவான். ஆனா அந்த வக்ஃப் சேர்மனில் இருந்தவர்கள், பொறுப்பில் இருந்தவர்கள் அல்லாஹ்வின் வழியில் கொடுக்கப்பட்ட சொத்தை அபகரித்து ஆக்கிரமித்தவர்களிடத்தில் பணத்தை பெற்றுக்கொண்டு இஸ்லாமிய சமூகத்தையே இன்றைக்கு வறுமை கோட்டிற்கு கீழே நிற்க வைத்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு இவர்கள் தான் காரணம். அப்பதாங்க ஒருத்தர் வர்றார். யார் வர்றா? கீழக்கரையை சேர்ந்த அப்துல் ரஹ்மான் என்கின்ற ஒருவர் வக்ஃப் போர்டு தலைவராக வருகிறார். இப்போ ஒரு இடத்திற்கு முன்பாக அவர் என்ன செய்கிறார்? அல்லாஹ்வின் வழியில் கொடுக்கப்பட்ட சொத்துக்கள் இன்னைக்கு எல்லாரும் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறான். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை விட்டு ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யலாமே, ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறதே என்று சொல்லி அவன் என்ன செய்கிறார் என்றால், எங்கெல்லாம் வகுப்பு சொத்து இருக்குன்னு கணக்கெடுக்கிறார். தமிழகத்தில் கணக்கெடுக்கிறாரு, 60,000 சொத்துக்கள் இருக்கிறது. உடனே அந்த சார் பதிவாளர் இருக்காரு, பத்திர ஆபீஸ், அந்த ரிஜிஸ்ட்ராவிற்கு ஒரு கடிதம் எழுதினார். இந்த சர்வே நம்பர்ல இருக்கிறதெல்லாம் எங்க வக்ஃப் போர்டு சொத்து, இந்த சொத்துக்களை வாங்குவதற்கோ விற்பதற்கோ யாருக்கும் உரிமை கிடையாது என்று அப்ஜெக்ஷன் நோட்டீஸ் ரிஜிஸ்டர் ஆபீஸில் கொடுக்கிறார். அப்பதான் திருச்செந்தூர் கிராமத்தில் ஒரு கோயிலும் அந்த வக்ஃப் சொத்துல வருது. எப்படி வந்தது? நம்ம வேலுநாச்சியார் இருந்தாங்களே, சிவகங்கை ஆண்ட வேலுநாச்சியார், அவர்கள் காலத்தில் இஸ்லாமியர்களுக்கு ஒரு கிராமத்தை வக்ஃப் பண்ணி இருக்கிறாங்க. இந்த சொத்து இஸ்லாமியர்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படட்டும். அதுலதான் பாத்தீங்கன்னா கோயில் இருக்கு, பல்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் இல்லங்கள் இருக்கிறது. அவர்கள் வாழ்ந்து கொள்ளலாம், அவர்களுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை வைத்துக் கொண்டு சிறுபான்மை வறுமையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பயனடைய வேண்டும் என்பதற்காக அந்த அரசு கொடுத்த சொத்து தான் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சொத்து. அதற்கு தாமிர பத்திரங்கள் இருக்கிறது. அப்பதான் இங்க இருக்கக்கூடிய சங்கிகள் என்ன செய்கிறார்கள்? எனது வக்ஃப் வாரிய சொத்துல பள்ளிவாசல் இடத்துல கோயிலா,
அல்லது கோயில் இடத்தை பள்ளிவாசல் என்று பள்ளிவாசல் இடம் என இவர்கள் சொல்கிறார்களே என்று சொல்லி அந்த பிரச்சனையை பெருசாக்குகிறார்கள். மேலர் பல சங்கி அமித்ஷா மோடி போன்றவர்களுக்கு இந்த தகவல் செல்கிறது. சிறுபான்மைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரிஜுவுக்கு இந்த தகவல் செல்கிறது. அப்பதான் நாடு முழுவதும் கணக்கெடுக்கிறான், எங்கெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு வக்ஃபு சொத்துக்கள் இருக்கிறது என பார்க்கும் பொழுது அதிர்ந்து போகிறார்கள். இந்திய பாதுகாப்பு துறையை காட்டிலும் இந்திய ரயில்வே துறையை காட்டிலும் இவ்வளவு சொத்துக்கள் இஸ்லாமியர்களுக்கு இருக்கிறது. யார் வைத்திருக்கிறான் பார்த்தா பல அரசாங்க நிறுவனங்கள் வக்ஃபோடு நிறுவ சொத்துல இருக்கு. பல நாட்டின் தொழிலதிபர்கள் இல்லங்கள் மாளிகைகள் வக்ஃபோடு சொத்துல இருக்கு. ஏடா இஸ்லாமியர்கள் வறுமை கோட்டில் இருக்கிறான், அன்றாடம் சாப்பிட முடியாமல் அன்றாடம் வருமானம் ஈட்ட முடியாமல் மனைவி மக்களை விட்டுவிட்டு பல ஆண்டுகள் வெளிநாட்டில் சென்று வருமானம் ஈட்டுக் கொண்டிருக்கின்றான். 20 வயசுல போனவன் 60 வயசில் இளமை எல்லாம் துறந்து வந்து தன்னுடைய மனைவி மக்களிடத்தில் நிற்கின்றான். ஏன்னா இந்த சொத்துக்களில் இருந்து அவனுக்கு கொடுத்திருந்தா அவன் ஒரு தொழில் செய்வதற்கோ வீடு கட்டுவதற்கோ அவன் ஏதாவது ஒரு தொழில் பண்ணுவதற்கு கொடுத்திருந்தால் அவன் இந்தியாவிலே இருந்து வருமானம் ஈட்டி இருப்பானே. ஆனா இந்த சொத்துக்களை எல்லாம் யார் அபகரித்திருக்கிறார்கள், எங்கே இருக்கிறது என்று பார்த்த இந்த சங்கிகளுக்கு அப்பதான் புரியுது இவ்வளவு சொத்து இருக்கா, இதை ஆக்கிரமிக்கணும், இதை புடிஞ்சிடணும் அப்படிங்கறது தான். திடீர்னு ஒரு சட்டத்தை கொண்டு வரான். நீங்க பிஜேபியோட அஜெண்டாவை 2 ஆண்டுகளுக்கு முன்னே பாருங்க. பாபர் மசூதி கட்டணுங்குவான், காஷ்மீர்ல 370 சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பான், முத்தலாக் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பான், நாடு முழுவதும் 3000 பள்ளிவாசல்கள் நாங்கள் குறி வைத்திருக்கிறோம் என்பான். அதே போல பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும், குடியுரிமை சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று செயல் திட்டம் எல்லாம் வச்சிருப்பான். அதுல வக்ஃப் போர்டு பிரச்சனையே இருக்காது. வக்ஃப் போர்டு பிரச்சனை எப்ப வருது, இதுல கவனம் வருகிறது என்று சொன்னால் சில நல்ல மனிதர்கள் இது இஸ்லாமியர்களுக்கு பயன்பட வேண்டும் என கவனம் செலுத்தும் பொழுது இந்த சங்கி என்ன நினைக்கிறான், இந்த சொத்துக்களை எல்லாம் நாம் அபகரிப்பதற்கு ஒரு திருத்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி 44 வகையான திருத்தங்களை கொண்டு வந்திருக்கின்றான். அந்த திருத்தத்தில் 44 வேணாங்க, ஒரு 5 விஷயங்களை மட்டும் நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். ஓரிரை கொள்கையை சிதைக்கக்கூடிய ஒரு பாதகமான திருத்தத்தை அவன் செய்திருக்கின்றான். வக்ஃப் போர்டு நிறுவனத்தில் மாநிலத்தில் இருக்கக்கூடிய வக்ஃப் வாரியத்தில் 12 நபர்கள் உறுப்பினராக இருக்க வேண்டும். அந்த 12 நபர்களில் இஸ்லாம் அல்லாதவர்கள் 2 நபர்கள் இருக்க வேண்டும் என்று திருத்தம் கொண்டு வந்திருக்கிறான். சபரிமலையிலேயோ அல்லது திருப்பதி கோயிலையோ அல்லது அறக்கட்டளை நிர்வகிக்கக்கூடிய கோயில இஸ்லாமியர்கள் கொண்டு வந்துருவானா? ஒரு பாபநாச பக்கத்தில் பெருந்தொகைங்கிற ஊர், அந்த ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா நர்கிஸ் கான் அப்படின்னு ஒருத்தர், அவர் அந்த கோயிலுடைய அறக்கட்டளையில தலைவராக மாறிவிட்டார். உடனே இந்த சங்கிகள்லாம் குதிச்சுட்டானுங்க, ஒரு கோயில்ல எப்படி ஒரு இஸ்லாமியர் அறக்கட்டளை தலைவராக முடியும்? கடுமையான கண்டனங்கள், எங்கு பார்த்தாலும் இதை பற்றிய பேச்சு. அப்புறம் தமிழக அரசு போய் விசாரிச்சா அந்த ஆளு பாத்தீங்க அப்படின்னாக்க ஹிந்து, தாயுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஒரு முஸ்லீம் டாக்டர் பிரசவம் பார்த்திருக்கார். பிரசவம் பார்த்து அந்த குழந்தையை பெற்று நல்ல முறையில் பெற்றெடுத்துட்டாங்க. அந்த தாய் நன்றி உணர்வோடு அந்த டாக்டர் இஸ்லாமியரோட டாக்டர் பேரை ஒரு இந்து சகோதரி என்ன செய்யறா, தன்னுடைய குழந்தைக்கு பேர் வச்சிருக்கிறார். அவர் தான் நர்கிஸ் கான், ஒரு மிகப்பெரிய ஆளாக வந்துட்டார். இந்து அவர் பேரு நர்கிஸ் கான் இருக்கிறதுக்காக இவன் என்ன செஞ்சிட்டான், ஒரு இஸ்லாமியர் எப்படி வரலாம் என்று மிகப்பெரிய கண்டனத்தை எழுப்பி பல்வேறு மக்களிடத்தில் பார்த்தீர்களா, அறக்கட்டளையில் இஸ்லாமியர்கள் வந்து விட்டார்கள், இந்து மக்களின் உரிமைகளை பறித்து விட்டார்கள் என செய்தியை பரப்புறான். ஒரு கோயில்ல உன்னுடைய ஜாதியக்காரன் உன்னுடைய மதத்தைக்காரன் வந்ததற்கு ஒரு புரட்சியை ஏற்படுத்தியவன் நம்முடைய இஸ்லாமிய வகுப்பு வாரியத்தில் 2 இஸ்லாமிய அல்லாதவர்கள் கொண்டு வருவானாம். கொண்டு வந்து அவர்கள் கண்காணிப்பார்களாம். என்ன கண்காணிப்பார்கள்? நாட்டில் பாத்தீங்கன்னா 1,10,000க்கு மேற்பட்ட பள்ளிவாசல் இருக்கு, பல 100 மதர்சாக்கள் இருக்கிறது. நீங்க உத்தரப்பிரதேசத்தில் எடுத்தீங்கன்னா கல்வி நிலையங்களை காட்டில் மதர்சாக்கள் அதிகம். இந்த மதர்சாக்களையும் பள்ளிவாசலையும் யார் நிர்வாகம் செய்கிறார்கள் என்று சொன்னால் வக்ஃப் வாரியம் தான் நிர்வாகம் செய்யறான். இந்த வக்ஃப் வாரியத்தில் தான் தேர்தல் நடத்துவாங்க. வக்ஃப் வாரியத்திலிருந்து கிடைக்கக்கூடிய தொகை தான் அந்த பள்ளிவாசல்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படும். அப்போ வக்ஃப் வாரியம் தான் இதை நிர்வாகம் செய்கிறது, பகிர்ந்து அவர்களுக்கு தொகையை கொடுக்கிறது என்று சொன்னால்
ஒரு நான் முஸ்லீம் வந்துட்டான்னு வச்சுங்க, 2 பேரு 12 பேர் உட்கார்ந்து பேசுவாங்க. எங்க பேசுவாங்க? பள்ளிவாசல் வந்து உட்காருவாங்க. காலையில நம்ம சகோதரர்கள் சுபு 2 ரக்காத் ஃபர்ல தொழுதுட்டு ஓதுவார்கள். அது நம்முடைய வழக்கம் இல்ல, சுன்னத். அது அப்படி ஓதும் போது இவன் என்ன செய்வான் தெரியுமா? வருங்காலத்துல மத நல்லிணக்கம்னு சொல்லுவான். பாய் நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டோம். ஏன்னா காலையில 2 வசனம் அருள்முறை வசனங்களை ஓதுறீங்க, 2 குர்ஆன் வசனங்களை ஓதுறீங்க. மத நல்லிணக்கம் இல்லையா? 2 ஸ்லோகங்களை ஓதுங்கள், பகவத்கீதை தருகிறேன் 2 ஓதுங்கள் அவன் சொல்லுவான். அப்ப என்ன சொல்லுவான்? மத நல்லிணக்கங்குவான். ஏங்க எங்க கோயில்ல வேணா உங்க வசனத்தை சொல்றோம், பள்ளிவாசல்ல 2 ஸ்லோகத்தை ஓதுவாங்குவான். இது அடிப்படையை சிதைக்கக்கூடியது. அத்தோட நிறுத்த மாட்டான், மதரசாக்கு வருவான். ஆலிமா குர்ஆன் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நம்முடைய சகோதரர்களுக்கு குர்ஆன் வசனங்கள் கற்றுத்தரப்படும். அங்க வருவான். என்னங்க குர்ஆன் வசனம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? மத நல்லிணக்கம் இல்லையா? நாமெல்லாம் ஒன்றோடு ஒன்று இல்லையா? இன்றைக்கு நம்ம உறுப்பினரா சேர்ந்துட்டோமே. தினந்தோறும் 2 திருக்குறளை குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க, 2 ஸ்லோகத்தை சொல்லிக் கொடுங்க அங்குவான். அப்ப அவனுடைய ஆலயத்தில் அவர்களுடைய உரிமை அது. ஒவ்வொருவருக்கும் ஒரு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய மதத்தை பின்பற்றுவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது என்று அரசியல் சாசன சட்டம் சொல்கிறது. இந்து கோயில போய் முஸ்லீம் சொல்லக்கூடாது, சொல்வது மிகப்பெரிய தப்பு. அவ முஸ்லீம் இருக்கிற இடத்துல இந்து சகோதரர் வந்து அவருடைய கருத்தை சொன்னால், நம்ம இன்னைக்கு போராடுறோமேங்க, ஓரிரை கொள்கை சொல்வதற்கு மக்களிடத்தில் கடுமையாக போராடுகின்றோமே, இந்த நிலை சிதறிவிடும். நாளைக்கு அவன் உட்கார்ந்து என்ன பண்ணுவான்? பள்ளிவாசல் அதிகாரம் பண்ணுவான், மதரசாக்களை இப்படி நடத்துங்கள் என்று திட்டம் போடுவான். நம்ம ஜால்ரா போடுற சகோதரர்களும் வேற வழி இல்லாம ஜால்ரா போடுவாங்க. அப்போ ஒட்டுமொத்த ஓரிரை கொள்கையும் சிதைக்கக்கூடிய பணி முதல் பணி. இது பாதகமான நிகழ்வு. இது மட்டுமல்ல, இரண்டாவதாக இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காங்க தெரியுங்களா? ஒரு போர்ட்டல் வெளியிட்டு இருக்காங்க. திருத்த சட்டம் வந்துருச்சு, திருத்த சட்டம் நிறைவேறிடுச்சு. கோர்ட்ல நம்ம போய் ஸ்டே வாங்கியிருக்கிறோம். அந்த திருத்த சட்டத்தில் இந்த அரசாங்கம் என்ன செஞ்சிருக்காங்க தெரியுமா? ஒரு வெப்சைட்டை வெளியிட்டு இருக்காங்க. ஒரு வெப்சைட், ஒரு போர்ட்டல் இருக்கு, ஒரு போர்ட்டல் இருக்கு. அது என்ன சொல்றாங்க? அந்த திருத்தம் செய்த பிறகு எங்கெல்லாம் வகுப்பு சொத்துக்கள் இருக்கிறதோ அந்த சொத்துக்களை உடனடியாக நீங்கள் பதிவேற்றம் செய்யுங்கள். உதாரணத்தில் ஏனங்குடியில எனக்கு வந்து ஒரு 5 ஏக்கர் வகுப்பு சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது என்னுடைய சொத்து என்பதற்கு என்ன பத்திரம் இருக்கு, என்ன நகல் இருக்கு, என்ன உயில் இருக்கு, எல்லாத்தையும் சேர்த்து என்ன செய்யணுமா? அந்த போர்ட்டல், அந்த வெப்சைட்ல ஏத்தணுமா. இப்படி உங்களுடைய வகுப்பு சொத்துக்களை நீங்கள் உடனடியாக பதிவேற்றம் செய்துவிட வேண்டும். அப்படி செய்யக்கூடிய சொத்துக்கள் மட்டும்தான் வகுப்பு சொத்துங்கிறான். இது சாத்தியமான ஒன்றா? நம்முடைய முன்னோர்கள் 500 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய சொத்துக்களை கொடுத்திருப்பார்களே, ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வந்து கையெழுத்து போட்டிருக்க மாட்டாங்க. 1945க்கு பிறகுதாங்க பட்டா சிட்டா பத்திர முறைகள் எல்லாம் வருகிறது. அதற்கு முன்பு என்ன தெரியுமா செய்வாங்க? நம்முடைய முகல்லால இருப்பாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர் என்ன செய்வார் தெரியுமா? மரண தருவாயில் முகல்லாவாசிகளை கூப்பிடுவார், ஜமாத்தாரை கூப்பிட்டு இந்த வீடு நான் பள்ளிவாசலுக்கு தர்றேங்குவாரு. இதுதான், எந்த ரெக்கார்டும் கிடையாது, வாய்மொழியாக வந்தது. இப்படி வாய்மொழியாக கொடுத்த சொத்துக்கள் மட்டும் ஏராளமாக இருக்கிறது. இவன் என்ன செய்யறான்? என்ன பத்திரம் இருக்கு, என்ன ஆவணம் இருக்கிறது, அதை நீங்கள் பதிவேற்றம் செய்து வக்ஃபு சொத்துக்கள் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களிடத்தில் ஆவணமோ பத்திரமோ நகலோ உங்களுக்கான எந்தவித சான்றிதழ் இல்லை என்று சொன்னால் அந்த சொத்து பிரச்சனைக்குரிய சொத்துங்கிறான். புரியுதா? போ, நமக்கு வீடு கொடுத்திருப்பாங்க, நம்முடைய மகளால ஒரு வீடு கொடுத்திருப்பாரு. அந்த வீட்டுக்கு பத்திரம் இருக்காது, ஒண்ணும் இருக்காது. இப்ப போய் நான் பதிவேற்றம் செய்ய முடியாது. இப்ப இந்த சொத்து என்னவா? பிரச்சனைக்குரிய சொத்தாம். இந்த பிரச்சனைக்குரிய சொத்து யார் தீர்வு சொல்லுவா தெரியுமா? வந்து பாத்தீங்கன்னா வக்ஃப் போர்டு சேர்மன் வந்து சொல்லுவாரு, ஆமான்னு வந்து விசாரிப்பாரு. ஆமா, இந்த இவரோட தாத்தா இவருடைய தாத்தா இது பள்ளிவாசலுக்கு கொடுத்ததுங்க என்று சொல்லி அவர் சொல்லிட்டு போயிருவாரு, இது வக்ஃப் சொத்துன்னு. இப்ப திருத்த என்ன தெரியுமா? வக்ஃப் வாரிய தலைவர் சொல்ல முடியாது, மாவட்ட ஆட்சியர் தான் பிரச்சனைக்குரிய சொத்து யாருக்குரிய சொத்து என சொல்வாராம். யாருக்கு சொல்வார்? வந்து ஐஏஎஸ் படித்தவர் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட ஆட்சியர் தான். ஆனால் அந்த மாவட்ட ஆட்சியரை ஆட்டி வைப்பது யார் என்று சொன்னால் மத்திய அரசாங்கம். மத்திய அரசாங்கம் நினைத்தால் எந்த மாவட்ட ஆட்சியராலையும் உடனடியாக தன்னுடைய பதவிக்கு, தன்னுடைய மத்திய அரசு பதவிக்கு அளித்துக் கொள்ள முடியும். அப்ப மத்திய அரசின் கைப்பாவையாக செயல்படக்கூடிய ஒரு மாவட்ட ஆட்சியர் நம்ம சொத்து பிரச்சனைக்குரிய சொத்துன்னு வந்துச்சுன்னா யாருக்கு பதில சொல்வாரு? யாருக்கு ஆதரவாக சொல்வார்? நீதிமன்றத்தில் போய் 500 வருஷம் நாங்க இருந்தோம், நீதி கிடைக்கல. இவன் டாக்குமெண்ட் இல்லாத சொத்துக்கு இவன் யார சொல்லுவான்? சிந்திக்கணும் இல்ல? அப்படி
பிரச்சனைக்குரிய சொத்து இருக்குல்ல, இது மட்டும் பாத்தீங்கன்னா 8.25 சொத்துக்களில் 70% சொத்துக்கள் நம்மிடத்தில் எந்தவித ஆவணங்களும் கிடையாது, பிரச்சனைக்குரிய சொத்தாக இருக்கிறதாம். உதாரணத்துக்கு ஊப்பில பாத்தீங்கன்னா 2,30,000 சொத்துக்கள் இருக்குங்க, வக்ஃப் சொத்து. இந்த அறிவிப்பு வந்த பிறகு முகல்லாவாசி எல்லாம் போய் பதிவேற்றம் செய்கிறார்கள். பதிவேற்றம் செய்த பிறகு எவ்வளவு சொத்தை பதிவேற்றம் செஞ்சாங்க தெரியுமா? 2447 சொத்துக்களை தான் பதிவேற்றம் செய்ய முடிந்தது. அதுதான் அவர்களிடத்தில் ஆதாரங்கள் இருந்தது, நகல்கள் இருந்தது, பத்திரம் இருந்தது, சிட்டா இருந்தது, உயில் இருந்தது, தாமிர பத்திரங்கள் இருந்தது. மற்றவைக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஒரு மாநிலத்தில் மட்டும் சுமார் 2,30,000 சொத்துக்கள் நம்மை விட்டு கைவிட்டு போக போகிறது என்று சொன்னால் யாருடைய சொத்து? நம்ம சொத்துங்க. நம்முடைய முன்னேற்றத்துக்காக நம்முடைய முன்னோர்கள் நமக்காக கொடுத்தார்கள். அந்த சொத்தை அபகரிப்பதற்கு இன்றைக்கு பாசிசம் திட்டமிட்டு இருக்கிறார்கள் என்றால் நாம அமைதியா இருந்துட முடியுமா? நம்ம சொத்தாச்சங்க. எப்ப கேட்க போறோம்? எப்ப போராட போகின்றோம்? எப்போது இதற்கு கேள்வி எழுப்ப போகின்றோம்? இது மட்டுமல்லையா, இன்னொரு திருத்தம் கொண்டு வந்திருக்கான் தெரியுமா? என்ன திருத்தம் தெரியுமா? இன்னைக்கு நம்முடைய வக்ஃப் சொத்துக்களில் பல சொத்துக்களை இஸ்லாம் அல்லாதவர்கள் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள். மிகப்பெரிய தொழிலதிபர்கள் அம்பானி, அதானி போன்றவர்கள் நம்முடைய சொத்துக்களை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள். அரசியல்வாதிகள் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள். ஒரு திருத்தம் என்ன தெரியுமா? வக்ஃப் சொத்துல 12 வருடம் ஒருவர் இருந்து விட்டால் அந்த சொத்து அவனுக்கு சொந்தம், அவன் உரிமை கொண்டாடலாமா? புரியுதாங்க உங்களுக்கு? ஒருத்தன் ஆக்கிரமிச்சு வச்சிருப்பாங்க சொத்தை, நிலத்தை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறான் பல ஏக்கர். நீங்க புதுக்கோட்டை சைட்ல நீங்க போயிட்டீங்க அப்படின்னாக்க, அப்படியே நீங்க தேவக்கோட்டை விருதுநகர் சைட்லாம் போனீங்கன்னா லட்சோப ஏக்கர் நிலம் இருக்கிறது. அது அனுபவிப்பு யாருன்னா யாரோ ஒருவன் அனுபவித்துக் கொண்டிருப்பான். இந்த சட்ட திருத்தம் வந்த பிறகு அது பள்ளிவாழ் சொத்தா இருக்காது. 12 வருஷம் வச்சிருக்கான் அப்படின்னா அது அவனுக்குரிய சொத்தாக மாறிவிடும், அவன் உரிமை கொண்டாட முடியும் என்று இந்த திருத்தம் சொல்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாதகம் புரியுதா? அவ இருக்கக்கூடிய 8.25 லட்சம் சொத்துக்களில் 70% சொத்துக்கள் போயிட்டா நம்மள்ட்ட என்ன இருக்கும்? வெறும் 20-30 சொத்து தான் இருக்கும். அப்ப இந்த திருத்தம் வந்தது என்று சொன்னால், இன்றைக்கு நீதிமன்றம் இதற்கு இடைக்கால தடை, இதற்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய சொத்துக்கள் ஒட்டுமொத்தமாக அபகரிக்கக்கூடிய செயலை பாசிசம் செய்கிறார்கள். இது போராட முடியாது. நீங்க குடியுரிமை திருத்த சட்டம்னா ஒரு 2000 பேர் அகதியா தள்ளினா நாடு முழுவதும் வெடிக்கும், புரட்சி வெடிக்கும், மக்கள் போராடுவார்கள். ஊப்பியில 1000 ஏக்கர் நிலத்தை எடுத்துக்கிட்டானா யாருக்கு தெரியும்? பஞ்சாப்ல இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொத்தை பறித்து விட்டால் யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல ஏக்கர் சொத்துக்களை மெல்ல மெல்ல பிரச்சனைக்குரிய சொத்தாக கொண்டு சென்று விட்டால் என்ன நடக்கும்? ஒண்ணுமே இருக்காது. அப்ப இந்த மீதி 30% சொத்து இருக்குல்ல, இதையாவது இந்த ஜமாத்தார்கள், வக்ஃப் வாரியத்தில் இருக்கக்கூடியவர்கள் சுதாரித்து காப்பாற்றிக் கொள்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். இன்னைக்கு இஸ்லாமியர்கள் வறுமையில் இருக்காங்க, அன்றன்றைக்கு வருமானம் ஈட்டி உணவு சாப்பிடக்கூடிய நிலையில் இருக்கிறார்களே, சொந்த இல்லம் இல்லாமல் இருக்கிறார்களே, தொழில் செய்ய முடியாத நிலையில் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு இந்த நிலத்தை பகிர்ந்து கொடுக்க கூடாதா? இருக்கக்கூடிய 30% சொத்தாவது இப்படி பிரிச்சு கொடுக்கணும். முகல்லாவாசிகள் நிர்வாகத்தில் இருக்கிறார்கள். ஏன்னா நம்ம சொத்து நம்முடைய மக்கள் பயன்படுத்தும். இன்னைக்கு எவனோ எடுத்துட்டு போறானாங்க. அப்படி அன்றைக்கு வக்ஃப் வாரியத்தில் இருந்தவர்கள் சிந்தித்திருந்தால் இன்றைக்கு இந்த நிலம் வந்திருக்காதுங்க. அந்த இடங்கள் எல்லாம் இஸ்லாமியர்கள் இருந்திருப்பார்கள். அதை ஆக்கிரமிப்பதற்கோ அதை பிடுங்குவதற்கு அரசாங்கம் சென்றால் ஒட்டுமொத்த மக்களும் வீதியில் வந்திருப்பார்கள். அந்த நிலை இல்லை. அவன் வச்சிருக்கிறான், போராடுறான், அவன் எடுத்துட்டு போட்டுங்கிற நிலைமை கொண்டு வந்துட்டான். இது மட்டும் இல்லாமல் நாங்க என்ன திருத்தம் செஞ்சிருக்கோம் தெரியுமா? வக்ஃப் வாரிய 12 நபர்களில் 2 பெண்களை நாங்கள் கொண்டு வரப்போகிறோம். யார் சொல்றா? பாசிச சிந்தனை கொண்ட இந்த பிஜேபி சொல்கிறது. ஆல்ரெடி 2 பெண்கள் வக்ஃப் வாரியத்தில் 2 பேர் இருக்கிறாங்க. ஆனா இவன் என்ன செய்யறான்? மக்கள்கிட்ட வந்து மடைமாற்றுவதற்கு, இஸ்லாமியர்கள் பெண்களை முடக்குகிறார்கள் என்று சொல்வதற்காக இந்த வாரியத்தில் 2 பெண்களை கொண்டு வந்து நாங்கள் அவர்கள் உரிமையை பெற்றெடுக்க போகிறோம் என்று சொல்கின்றான். யார் சொல்கிறார் தெரியுமா? குஜராத்தில் பிரதமர் மோடி முதல்வராக இருந்த பொழுது நடந்த அந்த கலவரத்தில் 2000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். குற்றூரும் கொலையுருமாக பெட்ரோல் ஊற்றி எரிக்கப்பட்டார்கள். கர்ப்பிணி பெண்ணின் வயிற்றில் குத்தி சிசுவை எடுத்து தீயில் கொளுத்திய சம்பவம் உண்டு. பில்கிஸ் பானு மறந்துவிட முடியுமா?
கண்முன் சகோதரிகள் 12 நபர்களால் கற்பழிக்கப்படுகிறார். பில்கிஸ் பானுவின் குழந்தையை பிடிங்கி செவுத்தில் அடித்தார்கள். மண்டை சிதறியது. கதறினால் பில்கிஸ் பானு. நீதி கேட்டு போராடினால், நீதிமன்றமாக ஏறினால், 12 பேரும் குற்றவாளி என நிரூபித்தால், அந்த 12 பேர் எங்க இருக்கான் தெரியுமா? பிஜேபி ஆட்சிக்கு வந்து ரிலீஸ் ஆயிட்டான். பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல போட்டி போடுறாங்க, எலெக்ஷன்ல நிக்கிறான். அந்த அளவிற்கு பாதகங்களை ஒரு பெண்ணுக்கு செய்தவர்கள் இவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் இஸ்லாமியர்கள் பெண்களுக்கு முன்னேற்றத்திற்கு பாடுபட போகின்றோம், அந்த இஸ்லாமியருடைய பெண்களின் முன்னேற்றம் எங்களுக்கு தேவை, அதனால வக்ஃபோர்டு திருத்தம் செய்யறோம், அதுல பெண்களை உறுப்பினர் ஆக்குறோம்னு சொல்றான்னா இவன் எவ்வளவு பெரிய அயோக்கியன். நம்ம இவன் எவ்வளவு அடக்குமுறை கொண்டு வந்தாலும் அடங்க மாட்டோங்க. கபில் சிபில் எதிர்க்கட்சியை கபில் சிபில் பார்லிமெண்ட்ல சொல்றார், மோடி அவர்களே, நீங்கள் 370 சட்டத்தை ரத்து செய்தீர்கள், முத்தலாக் சட்டத்தின் மூலம் இஸ்லாமியர்கள் அடக்கலாம் என நினைத்தீர்கள், குடியுரிமை திருத்தத்தின் மூலம் இஸ்லாமியர்களை அகதிகளாக தள்ளிவிடலாம் என நினைத்தீர்கள், நீங்கள் எத்தனை அடக்குமுறை செய்தாலும் அணு அளவிற்கும் அஞ்சாமல் இஸ்லாமியர் நிற்கிறார்களே, உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? மோடியை பார்த்து கபில் சிபில் கேட்கிறார். அப்படிப்பட்ட உறுதியை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். ஃபிரௌனிடத்தில் ஏகத்துவத்தை சொன்னவர்கள், நம்ரூத் மன்னனிடத்தில் ஏகத்துவத்தை சொன்னவர்கள், உயிர் எங்களுக்கு துச்சமாக மதிக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் என்று அவர் புரிந்து கொண்டு சொல்கிறார் என்றால், இவன் எவ்வளவு அடக்குமுறை கொண்டு வந்தாலும் நான் அடங்கி விடுவோமா? அடங்க மாட்டோம். எங்களுடைய உரிமையை பெற்றெடுப்பதற்கு ஜனநாயக ரீதியாக போராடுவோம். நீ சட்டங்களை கொண்டு வா, முத்தலாக் சட்டம் மூலம் இஸ்லாமியர்களை ஒடுக்கலாம் என நினைத்தாய். யாராவது முத்தலாக் சட்டம் போய் வழக்கு நிக்கிறானுங்க கோர்ட்ல? டேய், முத்தலாக் சட்டத்தை கொண்டு வருவ, எனக்கு என்னுடைய ஷரியத் சட்டம் இருக்கிறது, என்னுடைய பள்ளிவாசல் ஜமாத்தார்கள் பேசுவார்கள், அவர்கள் அல்லாஹ்விற்கு அஞ்சி நீதியை வழங்குவார்கள், நான் அவர்களிடத்தில் நீதியை பெறுவேன் என்று இஸ்லாமியர்கள் அங்கே தானே செல்றாங்க. முத்தலாக் சட்டம் கொண்டு வந்த பிறகு எத்தனை இஸ்லாமியர்களை அவன் கைது செய்திருக்கின்றான்? ஒன்றுமே கிடையாது. குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்தான், எத்தனை இஸ்லாமியர்களை அவன் அகதியாக்க முடிந்தது? ஒன்று முடியவில்லை. இவன் எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் சரி, அஞ்ச மாட்டோம், கவலைப்பட மாட்டோம், நாங்கள் அச்சப்பட மாட்டோம், கவலைப்பட மாட்டோம், நாங்கள் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடிய முஸ்லிமாக இருக்கின்றோம். வானவர்கள் எங்களுக்கு நற்செய்தி சொல்வார்கள், நீங்கள் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடிய முஸ்லிமாக இருந்து உறுதியாக இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சோனம் கிடைத்தே தீரும் என்று அந்த வானவர்கள் சொல்வார்களே, அந்த நற்செய்திக்காக நாங்கள் போராடக்கூடியவர்கள். இவர்கள் மறந்து விட்டார்கள். அவ இஸ்லாமிய பெண்கள் சிந்திக்கணும். ஃபேஸ்புக்கை புரட்டுறோம், பல விஷயங்களை தெரிந்து கொள்ளணும்னு ஆர்வப்படக்கூடியவர்கள் இந்த பிஜேபி அரசாங்கம், இந்த பாசி சிந்தனை கொண்டவர்கள் எப்படிப்பட்ட அடக்குமுறைகளை செய்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொண்டு, நடுநிலையான இந்து சகோதரர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா அறநிலைத்துறையில் முஸ்லீம் வரக்கூடாதுன்னு சொல்ற, அப்போ வக்ஃப் வாரியங்கிறது முஸ்லீம் சொத்து, அதை ஏண்டா போகணும்னு கேட்கக்கூடிய நல்ல சகோதரர்கள் இருக்கிறார்கள். நீதிமன்றம் காரி மூழ்கிறது, ஏண்டா வக்ஃப் வாரியங்கிறது முஸ்லீமுக்குரியது, உன்னுடைய திருப்பதி கோயிலையோ சபரிமலை கோயிலையோ ஒரு இந்துவை ஒன்றால விட முடியுமா கேட்கிறார்கள். இதெல்லாம் எப்படி இந்த விழிப்புணர்வு வரும், இந்த பிரச்சாரம் மக்களிடத்தில் செல்லும்னா நாம தெரிந்திருக்கணும், நாம வீதியில் இறங்கி போராட வேண்டும். நீங்க ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தமிழகம் வேற, இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழகம் வேற. இன்றைக்கு பாசிசத்தின் விதை விதைக்கப்பட்டு அது கொடியாக மலர தொடங்கிவிட்டது, படர தொடங்கிவிட்டது. வட மாநிலங்கள் போல பசு வைத்திருந்தால் அடித்து கொலை செய்வான், ஸ்ரீராம் என சொல்லி அடித்து கொலை செய்வான். அப்படிப்பட்ட நிலை மாறிக்கொண்டே வருகிறது. அது அந்த விஷயத்தை உடைத்தெறிய வேண்டும் என்று சொன்னால் ஒட்டுமொத்த மக்களும் திரண்டு ஒரு பிரச்சனை என்றால் வீதியில் என்று போராட வேண்டும். அப்படி போராடினால் வட மாநிலங்களில் ஜெயித்தார்களே, அவர்கள் இங்கே வெற்றி பெற முடியாது. இங்கு இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள், இவர்களிடத்தில் பிரிவினை உண்டாக்க முடியாது என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். அதுபோல பாத்தீங்கன்னா நிறைய சட்டங்கள் இருக்கிறது. பொது சிவில் சட்டம்னு கொண்டு வந்திருக்கிறான். இந்த பொது சிவில் சட்டம் என்ன? 4 திருமணம் இஸ்லாத்தில் செய்கிறார்கள், சொத்து பிரச்சனை அவர்களே தீர்த்துக் கொள்கிறார்கள், விவகாரத்து பிரச்சனை அவர்களே தீர்த்துக் கொள்கிறார்கள், வாரிசுரிமைக்கு அவர்களே முடிவு செய்கிறார்கள். இது எல்லா மதத்துக்கும் இருக்கு. இஸ்லாத்துல எப்படி இருக்கிறதோ அதுபோல இந்து மதத்தில் பாத்தீங்கன்னா கூட்டு குடும்பமாக இருந்தால் வரி சலுகை. சீக்கியர்கள் என்று சொன்னால் ராணுவத்தில் கூட அவங்க டர்பன் அறிந்து கொள்ளலாம், தாடி வைத்துக் கொள்ளலாம். மிகப்பெரிய ராணுவ அதிகாரியா இருந்தாலும் தனியாக ஒரு குறுமாலை வைத்துக் கொள்ளலாம். தனிநபர் சட்டம் கொடுக்கக்கூடிய அதிகாரம். இப்படி நாடு முழுவதும் பல மதங்கள் இருக்கிறது, அந்த மதங்களுக்கென தனிநபர் சட்டம் இருக்கிறது, அவர்கள் உரிமை சார்ந்த விஷயம் என்று அரசியல் சாசன சட்டம் சொல்கிறது. ஆனா இவன் என்ன நினைக்கிறான், இஸ்லாமியர்கள் மட்டும் குறிவைத்து இஸ்லாமியர்கள் 4 திருமணம் செய்கிறார்கள், அது எப்படி கூடுங்கிறான். எத்தனை பேருங்க 4 திருமணம் பண்ணியிருக்கிறோம்? இவன் என்ன சொல்றான், 4 மனைவி திருமணம் செய்கிறார்கள், இதை தடுக்க வேண்டும் என்பதற்காக பொது சிவில் சட்டங்கிறான். எங்க தலாக்குன்னு சொல்லி மனைவியை விவகாரத்து செய்து விடுகிறார்கள், அதனால் பொது சிவில் சட்டம் வேண்டும்ங்கிறான்.
இந்தியாவில் மட்டும் பல விவகாரத்து வழக்குகள் கோர்ட்டில் நிலுவையில் இருக்கிறது. இஸ்லாமியர்களுடைய வழக்குகள் சொற்பமாக இருக்கிறது. கணவன் மனைவி இணைந்து வாழவில்லை என்று சொன்னால் ஜமாத்தில் விசாரிக்கிறார்கள், வாய்ப்பு தருகிறார்கள். வாய்ப்பு தந்து அவர்கள் இணையவில்லை என்று சொன்னால் ஒரு முறை தலாக்கு சொல்லி 2-3 மாத கால அவகாசம் கொடுக்கிறார்கள். இரண்டாவது தலாக்கு சொல்லியும் திரும்ப சேர்வதற்கு வாய்ப்பு. மூன்றாவது தலாக் சொல்லிவிட்டால் பிரிந்து விடலாம். வாய்ப்பு மிக இலகுவாக ஒரு குடும்ப பிரச்சனை தீர்க்கப்படுகிறது. ஆனா இவன் என்ன சொல்றான், நீங்க எங்களுடைய சட்டத்துக்கு வாங்க, எங்களை எப்படி வழக்குகள் லட்சோப லட்ச வழக்குகள் நிலுவையில் இருக்கிறதோ அதுபோல உங்களுடைய வழக்குகளும் நிலுவையில் இருக்க வேண்டும். பொது சிவில் சட்டம் வந்தால் விவகாரத்து என்றால் கோர்ட்டுக்கு வாங்கங்கிறான். பல மாநிலங்கள்ல இதை நடைமுறைப்படுத்த முடியவில்லை. உத்தராகண்ட்ல பண்ணா அங்கே மக்கள் எழுச்சி. வாரிசுரிமை சொத்துரிமை பற்றி பேசுறான். சொத்து பெண்களுக்கு உரிமை உண்டு சொத்துலங்கிறான். அறிவிலிகள் இவர்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்பே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொத்து விஷயத்தில் சொன்னார்கள், 5 1 பங்கு பெண்ணுக்கு உரிமை உண்டு அப்பாவுடைய சொத்துல. அன்றைக்கே பெண்ணுக்கு உரிமை கொடுத்த மார்க்கம் இந்த மார்க்கம். இன்னைக்கு சொல்றான் பெண்ணுக்கு சொத்துல உரிமை கொடுக்கணும் இல்ல, அதுக்கு பொது சிவில் சட்டம் தேவைங்கிறான். இதெல்லாம் இஸ்லாத்தில் இருப்பது. இன்னும் எவ்வளவு சட்டங்கள் கொண்டு வந்தாலும் சரி நாம் அஞ்ச போகின்றோமா? சட்டம் என்பது மக்களுக்காகத்தான். அந்த சட்டத்தை நோக்கி நான் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த சட்டம் எனக்கு சாதகத்தை தர வேண்டும். என்னை முடக்கக்கூடிய, என்னுடைய மார்க்க சிந்தனை மழுங்கெடுக்கக்கூடிய சட்டம் எனக்கு தேவையில்லை. நான் அந்த சட்டத்தை நோக்கி வரமாட்டேன். சொத்து பிரச்சனை நான் ஊர் ஜமாத்திலே பேசி முடிவெடுத்துக்கிட்டா நீ எந்த சிவில் சட்டம் கொண்டு வந்தா என்ன ஆக போகிறது? முத்தலாக் சட்டம் கொண்டு வந்து விட்டா என்னுடைய ஜமாத்திலே நான் பேசி முடிவெடுத்து விட்டேன், இணக்கமாக நாங்கள் பிரிந்து விட்டோம், அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவர்கள், அல்லாஹ் கொடுத்த சரியத் சட்டம் எங்களுக்கு போதுமானது என முடிவெடுத்து விட்டால் இவன் எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவ எந்த சட்டங்களை கொண்டு வந்தாலும் இஸ்லாமியர்கள் அஞ்ச மாட்டார்கள். அதே நேரத்தில் விழிப்புணர்வு பெற வேண்டியது நமது கடமை என்பதற்காகத்தான் இந்த பொதுக்கூட்டம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.